அப்ப எம்பி எண்ணிக்கை கூட்டணும், கண்டிப்பா எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். எப்படி கூட்டணும்? எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். அது வந்து ஃபேரா இருக்கணும். அதாவது நமக்கு ஏற்கனவே நமக்கு இருக்கிற விகிதாச்சாரமோ நம்மளோட ரெப்ரசன்டேஷனோ குறையக்கூடாது. காவிரிக்கு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோமா, காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கோமா, அது வந்து அர்ஜென்ட்டா இல்ல வந்து தொகுதி டீலிமிட்டேஷன் அர்ஜென்ட்டா? அப்ப டீலிமிட்டேஷன் இந்த தீர்மானத்தை கொண்டு வரதோட நோக்கம் என்ன? திமுகவையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்றது இல்லையா? முதலமைச்சர் விஜய் கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிச்சிருக்கலாமே திமுக. ஏன் வந்து அதை புறக்கணிச்சாங்க? திமுக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்மள பிஜேபி ஆளு சங்கி டூன்னு சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுட்டாங்க. அவங்க ஓவரால் 50% இன்க்ரீஸ்னு கொண்டு வந்தா காங்கிரஸோட நிலைப்பாடுங்கிறது எதிர்க்கிறதா தான் இருக்குமா, இல்ல அவங்க அப்ப கன்வின்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தேசிய அளவுல? போன தடவை அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் தானங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, தேசிய காங்கிரஸ் எப்போதுமே மாநில காங்கிரஸ் கட்சியின் நல்லா பார்க்கவே பார்க்காதுங்க. அப்போ இன்னைக்கு வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், அதை கூட விட்டுருவோங்க. இந்தி பேசும் மாநிலம் குஜராத்தை நம்ம விட்டுட்டு பார்ப்போம். இந்தி பேசும் மாநிலங்கள் பழைய பீமாறு ஸ்டேட்ஸ்ல இந்தி பேசும் மாநிலங்கள்ல 50% எம்பி எண்ணிக்கை கூடும். இந்தி பேசும் மாநிலங்கள்ல காங்கிரஸும் நிறைய மாநிலங்கள்ல செல்வாக்கோட தான் இருக்கு. உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், காங்கிரஸும் பிஜேபி டஃப் ஃபைட் தான். அப்போ தேர்தல்னு வந்து எம்பி தொகுதி எண்ணிக்கை எல்லாருக்கும் சமமா இருக்கும்போது எல்லாருக்கும் சம வாய்ப்பு தானே. அதுல பிஜேபி ஜெயிச்சிரும்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? அப்புறம் எப்படி போன தடவை வந்து பிஜேபி தோத்து சமாஜ்வாதிக்கு அத்தனை எம்பி கிடைச்சாங்க? நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல யாருக்கு அதிக இடம் கிடைச்சது? காங்கிரஸுக்கும் அகிலேஷுக்கும் அதிக இடம் கிடைச்சதுங்க. எப்படி கிடைச்சது? இத்தனைக்கும் பிஜேபி ஆளுங்கட்சி, மாநிலத்துல ஆளுங்கட்சி. அப்போ தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்குன்னு எப்படி யூகிப்பீங்க? அப்ப இங்க கூட தான் திமுக ஜெயிச்சிரும்னு யூகிச்சோம். தாவேக எப்படி ஜெயிச்சுது? ஸோ எந்த தேர்தல் முடிவும் யாராலையும் யூகிக்க முடியாதுங்க. அவங்க கணிப்பு தான். வேணும்னே கொண்டு வராங்கங்க. இந்தி பேசும் மாநிலங்கள அதிக தொகுதி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைச்சிடலாம். அந்த வாதம் சரியா? இல்ல சார், ஆனா பிஜேபி வந்து எல்லா விஷயத்தையும் உள்ள ஒரு பிளான் வச்சுட்டு தான் நிறைய விஷயம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிஜேபியை நம்ம அப்படி பிளைண்டா வந்து நம்பிட முடியுமா? எத்தனை தடவை அந்த பிளான் தோத்து போயிருக்கு. தேர்தல் அரசியல் அது எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன வேணாலும் நடக்கலாம்ல. தேர்தல்ங்கிறது அதானே. எம்பி எண்ணிக்கை கூடணுமா வேண்டாமா, அதுக்கு மட்டும் முதல்ல நம்ம விவாதம் பண்ணுவோம். எம்பி எண்ணிக்கை கூடணுமா வேண்டாமா? இல்ல, அது ஒவ்வொரு கட்சிகளும் இதுல இந்த எண்ணிக்கையை மக்கள் தொடர்புக்கு ஏற்றவாறு மாவட்ட எண்ணிக்கை கூட்டுறோம், அதிகாரிகளை கூட்டுறோம். அப்போ எம்பிக்கள் கூடணுமா வேண்டாமா, எம்எல்ஏக்கள் கூடணுமா வேண்டாமா, இவ்வளவுதான் கேள்வி. இல்லை, நம்ம எவ்வளவு நாளா இந்த எண்ணிக்கையில் இருக்கோம்? சுதந்திர ஆனதுல இருந்து இருக்கோம். சுதந்திர ஆனதுல இருந்து இன்னைய தேதிக்கு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சுங்க. 75 வருஷத்துக்கு மேல ஆகிறோம். நாடு பெருசாயிருக்கு, தேவைகள் கூடியிருக்கு, மாவட்டங்கள் கூடியிருக்கு, மாநிலங்கள் கூடியிருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுங்க இன்னைக்கு கூட யாரோ மென்ஷன் பண்ணாங்க, தமிழ்நாட்டோட மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை 12ன்னு 13 இருந்ததுங்க. அப்புறம் தருமபுரி பிரிஞ்சுது. முதல் மாவட்ட பிரிப்பு தருமபுரி தான். மாவட்ட பிரிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 14 தாங்க ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆமா, வெறும் 14. இந்தியாவில் மாநிலங்கள் எண்ணிக்கையும் 14 15 தான் இருந்தது. இன்னைக்கு யூனியன் பிரதேசமே எவ்வளவு நம்பர் கூடியிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டங்க. நான் திருச்சி தஞ்சாவூர் வேலை பார்க்கும்போது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா வேலை பார்க்கும்போது தான் புதுக்கோட்டை மாவட்டமே பிறந்தது. அது ஒன்றுபட்ட திருச்சி தாங்க. என் ஃபாதர்லா வந்து ராம்நாடு கலெக்டரா இருக்கும்போது மதுரைக்கும் ராம்நாடுக்கும் சேர்த்து ஒரே கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க மதுரையில். எங்க இருக்குங்க ராமநாதபுரம் மாவட்டத்தோட எல்லை. அங்க இருக்கிறவன் கலெக்டர் ஆஃபீஸ் வரணும்னா மதுரைக்கு வரணும். ஏத்தாப்புல மதுரை கலெக்டர் ஆஃபீஸுங்க, அதுக்கு நேர ஏத்தாப்புல வந்து ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸ். இவர் கலெக்டர் பிஏவாவும் இருந்தாருங்க, ஜெனரல் பிஏவாவும் வேலை பார்த்தாரு. நான் அப்பவும் அந்த ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ திருமணம் ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸா மதுரை கலெக்டர் ஆஃபீஸான்னு தெரியாமல் கூட நிறைய ஜனங்க வந்து குழம்புவாங்க. செக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது.
இதெல்லாம் 70களோட நிலைமை. இன்னைக்கு மதுரை மாவட்டம் எத்தனையா பிரிஞ்சிருக்கு, ராமநாதபுரம் மாவட்டம் எத்தனை மாவட்டமா பிரிஞ்சிருக்கு. அப்போ எம்பி எண்ணிக்கை கூட்டக்கூடாதுன்னு சொல்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? சரி, எம்பிக்கள் சட்டம் மட்டும்தான் ஏற்றுறாங்கங்க, அமெரிக்கா மாதிரி ஃபெடரல் லா மட்டும்தான். அப்படி இருக்கா நம்ம நாட்டுல நிலைமை? அப்படின்னா பணியும் இருக்கு அவங்களுக்கு. அப்ப தொகுதி மேம்பாட்டு நிதியை நீங்க அப்ப நிறுத்தணும்ல. அப்ப தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் எப்படி செலவழிக்க? நான் ஒரு எம்பிங்க, நான் எப்படி என்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழிக்க? சாலை போடுறேன், இல்லைன்னா ஊராட்சி மன்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு உதவி கேட்பாங்க, அதை செய்யறோம். அதெல்லாம் யாரோட பணி? ஊராட்சியோட பணி தானே. இல்ல நான் எம்பிங்க, ஊராட்சி பணியெல்லாம் செய்ய முடியாது, நான் சட்டம் மட்டும்தான் ஏற்றுவோம். அப்படின்னா சட்டம் ஏற்றுறதுக்காக எம்பி கிட்ட மனு கொடுப்பாங்க, ஐயா எங்க ஊர்ல தண்ணி வசதி இல்ல, மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி பழுதாகி கிடக்கு, உங்க நிதியில கொடுத்து சரி பண்ணுங்க. அப்படிதானங்க யாரும் மனு கொடுப்பாங்க? இது என்ன வாதம்? அப்ப எம்பி எண்ணிக்கை கூட்டணும், கண்டிப்பா எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். எப்படி கூட்டணும்? எம்எல்ஏ எண்ணிக்கை அது ஃபேரா இருக்கணும். அதாவது நமக்கு ஏற்கனவே நமக்கு இருக்கிற விகிதாச்சாரமோ நம்மளோட ரெப்ரசன்டேஷனோ குறையக்கூடாது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கக்கூடாது, ப்ரோரேட்டாவா இருக்கணும். இவ்வளவுதான் இதுல பாயிண்ட். திமுக இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, நம்மள பிஜேபி ஆளு சங்கி டூன்னு சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுட்டாங்க. திமுக பிஜேபியை எதிர்க்கிறதுல ஒரு மாதிரி சாஃப்ட் டோன் எடுத்துட்டாங்களா? பிஃபோர் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சாஃப்டா போறாங்களா? சாஃப்டா தெரியுது, எனக்குமே அப்படித்தாங்க தெரியுது. இப்ப இதுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டியது தேவையா? பெரிய பலம் கிடையாது, அதுக்கான பலம் கிடையாது. காவிரிக்கு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோமா? காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கோமா? அது அர்ஜென்ட்டா இல்ல தொகுதி டீலிமிட்டேஷன் அர்ஜென்ட்டா? அதுதான், காவிரி தான் அர்ஜென்ட். அப்ப டீலிமிட்டேஷன் இந்த தீர்மானத்தை கொண்டு வரதோட நோக்கம் என்ன? டைவர்ட் பண்றது, திமுகவையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்றது இல்லையா? டைவர்ஷனும் ஓகே தாங்க. திமுக என்ன பண்ணுது? கிளவரா அதுல இருந்து ஒதுங்கணும்னு நினைக்குது. ஒதுங்கணும்னு நினைக்கும் போது ஒரே வழி, ஒண்ணு அவையில இருந்து வெளிநடப்பு செய்யலாம். வெளிநடப்பு செஞ்சாலும் திட்டதான் போறாங்க. அதனால நாங்க தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி அப்படி போயிடுறாங்க. இல்லைன்னா திமுக சார்பா இதை பேசும்போது எவ்வளவு காரசாரமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எங்க காரசாரமா பேசுறாங்க? ரொம்ப மென்மையா பேசிட்டாரு எதிர்கட்சி தலைவர். நல்லா பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா பாமக தான். கணேஷ்குமார் தாங்க அது தெளிவா அதை எடுத்து வச்சாரு. தெளிவாகவும் சொன்னாரு, ஏகமனதா வார்த்தையை எடுங்க, நாங்க எதிர்க்கிறோம்னாரு. அதான் இந்த தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் விமர்சிப்பார்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சைலண்டா நாங்க இதை வரவேற்கிறோம்னு சொல்லி ஒரு பொட்டிப்பாம்பா பேசின மாதிரி பேசிட்டாரு. அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. உண்மையில டிஎம்கே திணறிட்டு வராங்களா? டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜில டிஎம்கே தடுமாறுறாங்களா? இந்த பர்டிகுலர் இடத்துல தடுமாறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது ஆளுங்கட்சிக்கான வசதிங்க. அவங்களால தான் அரசு தனி தீர்மானம் கொண்டு வர முடியும், ஏன்னா அவங்க தான் அரசாட்சி. அப்போ இந்த கருத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்துல கலந்து கொண்டு தெரிவிச்சிருக்கலாமே திமுக. ஏன் அதை புறக்கணிச்சாங்க? சரி, இதுல பாமக தேமுதிகவுக்கு கூட ஏமாற்றம் இருந்திருக்கும். ஏன்னா திமுக புறக்கணிச்சது, பாமக தேமுதிக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா புறக்கணித்த கட்சிகளே திமுக மட்டும் தனி தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருச்சு. சனிக்கிழமை தானே அங்க நடந்தது, இன்னைக்கு புதன்கிழமை தானே ஆகுது. அப்ப சனிக்கிழமையே நீங்க போய் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு ஆணித்தரமா இந்த கருத்துக்களை முன்வைக்கலாமே. அப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் செவ்வாய் அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏன் எது மாறியது? சனிக்கிழமை கூட்டத்துல அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க, ஏன்னா தீர்மானமே போட்டாச்சு. அபிஷியலா இன்னைய தேதி வரைக்கும் தீர்மானம் என்னன்னு சொல்லல. அப்படின்னா திங்கக்கிழமை முதல்ல அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கும்ல, கொண்டு வரல. ஏன் அப்படின்னா திங்கள் செவ்வாய்க்குள்ள ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப இப்ப பிஜேபி இதை கொண்டு வரதா வச்சுக்கிடுவோம், டீலிமிட்டேஷனும் கொண்டு வருது. இன்னொரு வாட்டி தோக்கிறதுக்கு பிஜேபி விரும்புமா? விரும்பாது. கம்ஃபர்டபுளான சோனை கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்து கொண்டு வருவாங்க. எப்ப கிரியேட் பண்றாங்களோ அப்பதான் வருவாங்க. அவங்களுக்கு ரூட் என்ன? சிறப்பு கூட்டம். இந்த ரெகுலர் செஷன்ல கொண்டு வரணும் அவசியமே இல்லைங்களே. ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் சேர்த்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு கொண்டு வந்துடலாம், இந்த ஒண்ணுக்கு மட்டும்.
அப்படின்னா நம்பர் அஷ்யூர் பண்ணாம கொண்டு வர மாட்டாங்க. இன்னொன்று சமாஜ்வாடியும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சார். இல்ல எல்லா கட்சியும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஆந்திரான்னு எடுத்தீங்கன்னா ஆளுங்க முதலமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு, எதிர்கட்சி வரிசையில் இருக்கவோ முன்னாள் முதலமைச்சர், 2 பேரும் இதை ஆதரிக்கிறாங்களா டீலிமிட்டேஷனை? அப்போ பிஜேபி 2 தரப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இத்தனைக்கும் அவங்க எம்பி நம்பர் கம்மி தாங்க, இருந்தாலும் அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன்ல ஆந்திராவுக்கு நிறைய எம்பி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, 39 எம்பிக்கு பதிலாக 59 எம்பின்னா 39 எம்பிக்கு எவ்வளவு எம்பி நிதி கொடுக்குறீங்களோ அதுக்கு அத மாதிரி வந்து 59 எம்பிக்கு கூடுதலா கிடைக்கும்ல. ஒரு எம்பி தொகுதிக்கு இவ்வளவு நிதி தரீங்க, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லையா? ஆந்திராவுக்கு நல்லது இல்லையா? அதுபோக எதிர்கால தேர்தல் என்ன முடிவுன்னு தெரியாது. இப்ப பிஜேபி இன்னைக்கு 240 தான் இருக்குங்க என்டிஏ, அதாவது 543 பேர் கொண்ட அவையில 240 தான் இருக்கு. நாளைக்கு 850 பேர் கொண்ட அவையில அதுக்கு 425 கிடைக்கும்னு நீங்க எப்படி அஷ்யூர் பண்ணுவீங்க? 240 வெறும் 300 மட்டும் உயர்ந்ததுன்னு வைங்க. அப்படின்னா எதிர்கட்சிகளோட எம்பி எண்ணிக்கை, அதாவது என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகளோட எம்பி எண்ணிக்கை நாளைக்கு பிஜேபி அரசை கண்ட்ரோல் பண்றதா மாறும்ல, அது அவங்களுக்கு நன்மை தானே. இப்ப ஆந்திரால எம்பி எண்ணிக்கை கூட்டிட்டாங்க, பிஜேபிக்கு அங்க வந்து அவங்க நாயுடு என்ன கொடுக்குறாரோ அந்த எம்பி ஒதுக்கீடுல தான் அவங்க போட்டி போடுவாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு அதிகமா ஜெயிச்சிட்டாரு, பவன் கல்யாண் அதிகமா எம்பி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. இதே நிலைமை தானே எல்லா மாநிலங்கள்லயும். இப்ப தமிழ்நாட்டுல அதிக எம்பிக்கள், தாவேகா அதிக எம்பிக்கள் ஜெயிச்சிருச்சு, 39 59 ஆகிட்டாங்க. தாவேகா பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, மத்திய அரசாங்கத்துல பங்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளா? எடுத்துருவாங்க. அது எப்படிங்க எடுக்காம இருப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து இவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, யாருக்கு என்ன மெஜாரிட்டி கிடைச்சாலும் கூட்டணி அரசியல்ல நாங்க பங்கு தருவோம்ட்டாங்க. அப்ப அவங்க கூட்டணி அரசியல், கூட்டணி அரசு அமைப்போம்னு சொன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கூட்டணி அரசுக்கு போக போறாங்க. சரி, திமுக பங்கெடுக்குமா? பங்கெடுக்காத? ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இல்லைங்க. நாளைக்கு பிஜேபி கூட்டணி, பிஜேபி வந்து 300 ஜெயிச்சிருச்சு, 325 ஜெயிச்சிருச்சு, மொத்தம் வந்து 850 எம்பி வந்துட்டாங்க, ரஃபா 850 எம்பி வந்துட்டாங்க. திமுக இங்க வந்து 59 எம்பி 50 ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டெல்லி அரசு அது போய் தரங்க ஆகணும், வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. அப்படின்னா என்ன விமர்சனம் வரும்? பிஜேபியோட சாஃப்ட் கார்னர், பிஜேபி அரசுலயே பங்கெடுத்துட்டாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் அவங்க திமுகல நின்று போட்டி போட்டாங்க. இன்னைக்கு வன்னியரசு அதே கட்சியில துணை ஒரு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அமைச்சரா இருக்கிறாரு. அவர் தாவேகா கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி தானே பேசுறாரு. அதே நிலைமை தானே எல்லாருக்கும் வரும் நாளைக்கு. அப்போ மிக இயல்பாக இது எதை நோக்கி போகுதுனாங்க, பிஜேபியோட கேம் பிளானை நோக்கி தான் போகுது. இந்த தீர்மானம் எந்த வகையிலையும் யாரையும் கட்டுப்படுத்தாதுங்க, இது நம்மளோட அரசியலை காட்டுது, அவ்வளவுதான். நாளைக்கு நம்பர் இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு 39 பேர்ல 59 எம்பின்னு சொன்னா தாவேக அரசு இல்ல திமுக இல்ல நாங்க ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், எங்களுக்கு 59 வேண்டாம் 39 போதும் அப்படிம்பாங்களா? சொல்ல முடியாது, நமக்கு தடுக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த தீர்மானத்தின் மூலம் தாவேக அரசு உணர்த்துவது என்ன? திமுகவோட கவசத்துல ஒரு ஓட்டை இருக்குங்கிறத அவங்க உணர்த்திட்டாங்க. திமுகவோட படைபலத்துல ஒரு ஓட்டை இருக்கு ஒன்று. இன்னொன்று, பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இன்னைக்கு, அவரால் முடிஞ்ச அளவு அது நீட்டா தான் சொன்னாரு. பாமக வந்து எடுத்து வைத்த ஸ்ட்ராங்கான வாதம், இத்தனைக்கு அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் இன்னைக்கு தனி தீர்மானத்துல கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாடு தான். அப்போ 3 வகையான கூட்டணிகள் நமக்கு தெரியுது நல்லாவே. தாவேகா கூட்டணி ஒண்ணு, திமுக கொஞ்சம், இதுல டிஎம்கே மட்டும் ஒரு ஐசோலேட் சோன்ல இருக்காங்களா? எந்த பக்கம் போறது ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க முடியாத நெருக்கடியில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணியே இல்லைங்களே, இந்தியா கூட்டணி இல்ல, காங்கிரஸோட அவங்களால சேர முடியாது. அவங்க கிட்ட இருந்த எல்லா கூட்டணியும் வந்து தாவேகாட்ட இருக்கு. அப்ப ஏற்கனவே ஐசோலேஷன் தான். இல்ல, டிஎம்கே வந்து பிஜேபியை நோக்கி போயிரும் அப்படிங்கிறது தான் பலரும் திரும்ப திரும்ப சொல்றது. ஆனா டிஎம்கே அதை எடுத்தா விசப்பரிச்சியா போயிரும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க, நாளைக்கு 59 பாராளுமன்ற தொகுதி வரும்போது
நம்ம ஓட்டு வங்கியை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது வரும்ல. 59ன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கேட்கும்? காங்கிரஸ் ஏற்கனவே திமுகலே 10 வாங்குச்சு. 20 கேட்பாங்க, 20-25 கேட்பாங்க. திமுகலே 10, விசிக எவ்வளவு கேட்கும், பிற கட்சிகள் எவ்வளவு கேட்கும்? அப்ப தாவேகா கம்மியா தானே போட்டி போட முடியும். அப்ப திமுக அதிகமா போட்டி போடுங்களா? அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இல்லையா? அப்ப இப்பவே எதுக்கு போய் பிஜேபிங்கிற அந்த பிராண்டை எதுக்கு வாங்கணும்? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசணும். ரொம்ப நன்றி சார்.